கேப்டன் விஜயகாந்த். நாராயணன் விஜயராஜ் அழகர்சாமி இதுதான் நடிகர் விஜயகாந்தின் இயற்பெயர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 1952 ஆண்டு ஆகஸ்ட் 25 தேதி அழகர்சாமி என்ற ரைஸ் மில் முதலாளியின் மகனாக பிறந்தவர். நடிப்பதற்காக சென்னை வந்த பிறகு தனது பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார். சினிமா வாய்ப்பு இவருக்கு பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் கிடைத்தது. அவரது முதல் திரைப்படம் 1979 ஆண்டு M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை. அவரது சினிமா வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம் சட்டம் ஒரு இருட்டறை. இந்த திரைப்படம் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அதன் பிறகு தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக மாறினார். புலன் விசாரணை, சேதுபதி IPS, சத்திரியன், கேப்டன் பிரபாகரன், வானத்தை போல, தவசி, ரமணா என இதுவரை 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தனது சினிமா வாழ்க்கையில் 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். உலக சினிமாவில் இது வேறு யாரும் செய்திருக்க மாட்டார்கள். அதிகமான புதிய தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்தவர். விஜயகாந்த் ஒரு திரைப்படத்தை ஒத்துக்கொண்டு விட்டால், சம்பளம் வாங்கிவிட்டால் எதை பற்றியும் பேச மாட்டார். இந்த காட்சி எதற்கு, வசனம் எதற்கு, கதையை எப்படி மாற்றலாமா என்றெல்லாம் அவர் ஒருபோதும் தயாரிப்பாளர்களுடன் இயக்குநர்களிடம் சமரசம் செய்ததில்லை. மிகச்சிறந்த மனிதர் என்பதையும் தாண்டி நல்ல தொழில்முறை கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 1986 ஆண்டு வெளியான ஊமை விழிகள் எனும் திரைப்படத்தில் அப்போதைய நடிகர்கள் பலரும் நடிக்க தயங்கிய DSP தீனதயாளன் என்ற காவல்துறை அதிகாரி வேடத்தில் திரையில் தோன்றினார் நடிகர் விஜயகாந்த். தனது இமேஜ் பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் இந்த படத்தில் அவர் நடித்திருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று பிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. தொடர்ந்து திரைப்பட கல்லூரியிலிருந்து வந்த தொழில்நுட்ப கலைஞர்களுடன் பணியாற்றி உழவன் மகன், செந்தூரப்பூவே, காவிய தலைவன் போன்ற திரைப்படங்களை கொடுத்தார். நடிகர் விஜயகாந்தின் திரைப்படங்களில் அதிகம் பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகளே. பட திரைப்படங்களில் தனக்கு டூப் வேண்டாம் என சண்டை காட்சிகளில் நடித்துள்ளார். சண்டை காட்சிகளுக்கென தனக்கென ஒரு ஸ்டைலை உருவாக்கி வைத்திருந்த விஜயகாந்த் இதற்கு பின்னால் ஒரு முக்கியமான சம்பவம் இருப்பதாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகிறார்கள். நாளை உனது நாள் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த விபத்தில் அவருக்கு டூப் போட்ட ஒரு ஸ்டண்ட் கலைஞர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு இனிமேல் எனக்கான சண்டை காட்சிகளில் நானே நடித்துக் கொள்கிறேன், டூப் வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார். இதற்காக பிரத்யேக சண்டை பயிற்சிகளையும் அவர் எடுத்துள்ளார். தனது பெரும்பாலான படங்களில் டூப் போடாமல் நடித்ததால் பலமுறை இவருக்கு தோள்பட்ட இரக்கம் ஏற்பட்டுள்ளது. 1984 ஆண்டு விஜயகாந்தின் சினிமா வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஆண்டு. அந்த ஒரே ஆண்டில் மட்டும் விஜயகாந்த் நடித்த 18 திரைப்படங்கள் வெளியாகின. மிகச்சில நடிகர்களுக்கு மட்டுமே இந்த சாதனை உள்ளது. கமல் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் என்ற தலைமுறை உருவான போது அதற்கு இணையாக தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர் கேப்டன் விஜயகாந்த். தனது பல படங்களில் நீண்ட உணர்ச்சி பூர்வமான வசனங்களை தன்னுடைய ஒரே பாணியான ஒரே டேக்கில் பேசி முடிப்பவர் தான் கேப்டன் விஜயகாந்த். கிராமங்களிலும் இவரது படங்கள்